ஆறுபடை ட்ரிப் நாங்க 3 டேஸ்க்கு பிளான் பண்ணியிருந்தோம். எவ்வளோ நேரத்தில சாமி பார்த்தோம், எங்க ஸ்டே பண்ணோம் எல்லாமே இந்த விளாக்ல இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். நாங்க மார்னிங் 7 சேலம்லேருந்து கிளம்பிட்டோம். எங்களுக்கு திருத்தணி ரீச் ஆகுறதுக்கே வந்துட்டு 11:30, 11:45 மாரி ஆயிடுச்சு. கரெக்ட்டா நட சாத்துற க்ளோசிங் டைம். போயிட்டு சாமி ஒரு 5 மினிட்ஸ்லலாம் பார்த்துட்டோம். அவ்வளோ கூட்டம் இல்லாம ஃப்ரீயா இருந்துச்சு. நாங்க கரெக்ட்டா ஸ்கூல் ஓப்பனிங் டைம்ல தான் போனோம். ஜூன் 10 அந்த மாரி போனோம். ஸோ பயங்கர ஃப்ரீயா இருந்துச்சு. ஒருத்தருமே இல்ல. திருத்தணி கோயிலுக்கு பின்னாடி வீடு, மடம்ன்னு சொல்லிட்டு நெறைய ரெண்டல் பில்டிங்ஸ் இருந்துச்சு. நாங்க சாமி பார்த்துட்டு வரும்போது செம்ம வெயிலு. ரியலி ஐயோ சாமின்னு இருந்துச்சு. லிட்டரலா 41 டிகிரி இருந்துச்சு அப்போ. நாங்க கார் பார்க்கிங் வந்து கார்ல உட்காந்தா அப்படியே அவன்ல உட்காந்துருக்க மாரி இருந்துச்சு. நாங்க திருத்தணில இருந்து கிளம்பி சுவாமிமலை பார்க்க கும்பகோணம் 5 ஹார்ஸ்ல ரீச் ஆயிட்டோம். நாங்க சுவாமிமலை ரீச் ஆகும்போது 8:30 டைமு. போனப்போ யாருமே இல்ல. ரொம்ப ஃப்ரீயா இருந்துச்சு. ஒரு 2 to 3 மினிட்ஸ்லலாம் சாமி பார்த்துட்டோம். கோயிலுமே பெருசா யாரும் இல்ல. ஒரு 10லேருந்து 15 பேருக்குள்ள தான் இருந்திருப்பாங்க. ரொம்ப ஃப்ரீயா இருந்துச்சு. நாங்க திருத்தணிலேருந்து கும்பகோணம் வர்ற வழியில எந்த கடையுமே சாப்பிட்ற மாரி இல்ல. ஸோ பசியோட தான் வந்தோம். நட சாத்துறதுக்குள்ள சாமி பார்க்கணும்னு சொல்லிட்டு சீக்கிரமா கோவிலுக்கு போயிட்டு சாமி பார்த்துட்டு கிளம்பிட்டோம். கோயிலுக்கு பின்னாடி ஒரு பெய்டு பார்க்கிங் இருக்கு. நல்ல ஸ்பேஷியஸா இருந்துச்சு. நாங்க கோயில்லேருந்து கிளம்புறதுக்கே ஒரு 9 ஆகிடுச்சு. நட சாத்துற டைமு ஒருத்தரும் இல்ல. மொத்தமாவே ஒரு 10 பேர் தான் இருந்திருப்பாங்க. கும்பகோணத்துல ஒரு ஆத்தென்டிக்கான ஹையர் ஹோட்டலுக்கு தான் நாங்க போயிருந்தோம். அங்க பூண்டு தோசை செம்மையா இருந்துச்சு. அந்த பூண்டு ஊறுகாவே சேல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் அது பை பண்ணிட்டேன். ஹோட்டல் நேம் மங்களாம்பிகா காஃபி அண்ட் டிஃபன் சென்டர். நீங்க அங்க போனா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. செம்மையா இருந்துச்சு. வைணவ் பாலாஜின்ற ஹோட்டல்ல தான் நாங்க ஸ்டே பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட் டே நாங்க என்ன பண்ணோம், எங்க போனோம், என்ன சுவாமி பார்த்தோம் அப்படின்றத நான் நெக்ஸ்ட் vlogல போடுறேன்.